ஒரு மனதோடு ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, பரலோகத்தில் இருக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகாமல் இருக்க ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பல சமயங்களில் எங்களுக்கு வந்திருக்கிற நெருக்கீடுகளை கண்டு நாங்கள் சோர்ந்து போவது உண்டு தகப்பனே. ஆனால் நீர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவம் தருகிற தேவன், தளர்ந்து போயிருக்கிற கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த சமயத்தில் சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் தெய்வ சந்நிதியில் வருகிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துகிறதுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, விதைக்கப்பட்ட விதை வழி அருகே விதைக்கப்பட்ட விதையாய் அல்லாமல், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதையாய் அல்லாமல், கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் அல்லாமல், இது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் 1 30 அல்ல 60 அல்ல 100 மேனிக்கும் மேலான பலன் கொடுக்கிறதா இருக்க எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சந்நிதியில் உம்முடைய பாதப்படியில் ஒப்பு கொடுத்து கொண்டு ஜெபிக்கிறோம். எங்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் பாதம் மட்டும் கர்த்தாவே உம்முடைய இரத்தத்தினால சுத்திகரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு தகப்பனே. இந்த சமயத்தில் எல்லோரையும் தெய்வ சந்நிதியில் சமர்ப்பித்து கொண்டு உம்முடைய நாமத்தை மட்டும் உயர்த்தி கொண்டு எங்களை தாழ்த்தி ஜெபிச்ச ஜெப விண்ணப்பங்கள் பரலோகம் கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.